அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொசிஷன் லெவல். இது எஜ்ஜிங் இல்லாமல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணிடணும். அந்த கிளாஸ் டீடைல்ஸ் பற்றி, பொசிஷன் கிளாஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனுடைய அப்டேஷன் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட என்கொயரி பண்ணவங்களுக்கு, நம்ம கிளாஸ் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் வந்திருக்கும், என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு. அந்த டாபிக் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நம்ம கிளாஸ்க்கு வர தேவையில்லை. படிக்கலைனாங்களா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வரலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மே 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ். ஜூன் 9ஆம் தேதி முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஜூன் 9th வந்து எண்டு. கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஆப்ஷன் கிளாஸ் எப்படி எடுத்தோமோ அதுக்கும் இந்த பொசிஷன் கிளாஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? டோட்டலி இது டிஃப்ரெண்ட். ஆனா ஆப்ஷன் கிளாஸ் எப்படி எடுத்தேன், ஒரு 3 மணி நேரம் கிளாஸ்ல நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே என்ன, அதை வச்சு ரிவிஷன் பண்ணுவேன், பேக் டெஸ்ட் தான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். அதே போல தான் இதுலேயும் 3 மணி நேரம் பொசிஷன் டாபிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். அதற்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸ் அத்தனையுமே டவுட் செஷன் போல கிளாரிஃபை உங்களுக்கு. ஏன்னா ஒரே இதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே. அதுக்கப்புறம் அது எல்லாமே ஒவ்வொன்றா கிளாரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டு நீங்கள் ஓவரால் பொசிஷன் என்ன, இயர்லி எப்படி, மந்த்லி எப்படி, வீக்லி என்ன, அப்புறம் எப்படி ஒரு இதை மட்டும் கால்குலேஷன் மட்டும் வச்சு என்ட்ரி எடுத்துட முடியுமா, முடியாது, அப்போ காம்பினேஷன் ஆஃப் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இது வந்து அப்டேஷன். அடுத்தது இன்னைக்கு இந்த வீக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 22,738 போனா செல்லு, 22,362 போனா பை. அப்போ இங்க இருக்கு மார்க்கெட்டு, இங்க வந்தா பை சான்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இங்க போனா செல் சான்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இங்க ஸ்டாப் லாஸ் பிரைஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த பிரைஸ்ல நீங்க க்ளோசிங் பேஸ்டு, டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ பாயிண்ட் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? அதனால ஹெட்ஜிங் எடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். புரிதுங்களா? ஹெட்ஜிங் எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. இந்த இல்லை இதை பற்றி தெரியல, நாலேஜ் இல்லைனாக்கல இதை தவிர்த்துடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 49,012 போனா செல்லு, 48,102 போனா பை. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ். இங்க இருந்து 150 பாயிண்ட்ஸ். டார்கெட்ஸ் வந்து நம்ம நிஃப்டிக்கு வந்து மினிமம் 100 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறோம், பேங்க் நிஃப்டிக்கு மினிமம் 250 பாயிண்ட்ஸ் டார்கெட்ஸ். ஓகேங்களா? அப்போ இதற்கு ஏற்றாற் போல உங்க டிசிஷன் எப்படி இருக்கு, இது மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ இங்க இருந்தே மார்க்கெட் வந்து இங்க இருந்து இறங்குமா அப்படின்றதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்க இறங்குமா, இல்லை இங்க இருந்து இப்படி ஏறுமா, இங்க அதுக்கப்புறம் போயிட்டு செல் ஆகுமா அந்த வீக் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஆனா இந்த வியூ படி இந்த புள்ளி வந்தா தான் நம்ம டிசிஷனே எடுக்கணும் வீக்லியில. ஓகேங்களா? அதனால இதை பற்றி தெரிந்து கொண்டா, புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க, இல்லையா இதை தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.